மனித வாழ்க்கையில் எதிரியே இல்லாத மனிதனே கிடையாது. அப்போது எதிரி தொல்லையிலிருந்து விடுபடவும், நம்மளை காக்கவும், நம்ம செய்கின்ற தொழிலெல்லாம் சுபமாக நடக்கவும் நம்ம வழிபட வேண்டிய ஒரு ஆலயம் மலையாளப்புழா பகவதி அம்மன் ஆலயம். இந்த ஆலயம் எங்கே அமைந்திருக்குன்னா, பத்தனந்திட்டையிலிருந்து 9 கிலோமீட்டர் தூரத்தில் மலையாளப்புழா என்னும் இடத்துல இந்த உக்ர காளியாக காட்சி இருக்கிறார் அம்மன். அந்த அம்மனை பார்த்தாலே அவ்வளோ பயங்கரமாக இருக்கும், பயமாக இருக்கும். பார்க்கவே நேருக்கு கும்பிடவே பயமாக இருக்கும். அந்த அளவுக்கு உக்கிர சுரூபிணியாக அம்மன் அங்கே காட்சி தருகிறாள். அந்த ஆலயத்தில் சென்று வழிபட்டால் நமது சத்ரு தோஷங்கள் தொல்லைகள் எல்லாமே மாறும். அப்போது நம்ம ஆலயத்துக்கு சென்று வழிபாடு செய்ய வேண்டிய முறை என்னென்னு பார்த்திங்கன்னா, ரத்த புஷ்பாஞ்சலி, அதே மாதிரி குருதி பூஜை, கோழி நேர்ச்சை, இன்னும் பல பேர் வழிபாடுகள் எல்லாமே இருக்குது. ஆலயத்துக்குள்ளே சென்றாலே நீங்கள் கண்டிப்பாக புரியும். நம்ம ஒரு நேர்ச்சை போடலாம், நம்ம ஒரு தொழில் சரியாகணும்னு ஒரு நேர்ச்சை போடலாம். எல்லாம் செய்துட்டு இந்த அம்மனுக்கு நம்ம அதை நிறைவேற்றலாம். குறிப்பாக சபரிமலை செல்லக்கூடிய ஆட்கள் இந்த ஆலயத்துக்கு அதிகமாக வருவாங்க. ஏன்னா அந்த ரூட்டில் தான் இருக்குது. பத்தனந்திட்டையிலேருந்து 9 கிலோமீட்டர் பக்கத்தில் தான் இருக்குது. அதனால் சபரிமலை ஆலயத்திற்கு செல்லக்கூடியவங்க ஐயனை தரிசித்து விட்டு இந்த அம்மனையும் தரிசித்து வருவது வழக்கம். இந்த ஆலயம் பார்த்திங்கன்னா காலையில் 5 மணிக்கு நட திறந்திருக்கும், பகலில் 11 மணி நேரம் இருக்கும். மாலை அதே மாதிரி 5 மணி திறந்திருக்கும். அதே மாதிரி இது இரவு 7-7:30 மணி நேரம் இருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நிறைய பக்தர்கள் இன்றைய ஞாயிற்றுக்கிழமை அனுப்புகிறவும் நிறைய பக்தர்கள் வந்து சாமி கும்பிட்டு இருந்தாங்க. நிறைய பேர் நினைக்காங்க, நம்ம இந்த ஒரு செய்வினை செய்ய போகணும், இல்லைன்னா ஒரு தீய விஷயங்கள் நினச்சிட்டு ஒரு ஆள் அடிக்கணும்னு சொல்லி போகணும், இல்லை அவன் நல்லா இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு போகணும். அது இல்லை உண்மையான விஷயம். உண்மையிலே ஒரு சத்ரு சம்கார பூஜை என்பது நமக்கு எதிரிகளாக இருப்பவர்கள் நமக்கு அதே மாதிரி நம்ம நியாயமான முறையில் நடந்துக்கிட்டால் மட்டும்தான் அந்த பூஜையை நம்ம வழிபட தகுதி உண்டு. இல்லைன்னா அம்மன் அருள் தரமாட்டா. நியாயமான விஷயத்திற்கு மட்டும்தான் இந்த பத்திரகாளி அம்மன் துணை நிற்பாள். இப்படி பரவலாக ஒரு பேச்சு இருக்குது. எதை வேணாலும் நினைக்கலாம், நம்ம ஒரு சொல்லதெல்லாம் செய்யக்கூடிய ஒரு வேலைக்காரங்கள் அங்கே இருக்குது கிடையாது. மிகப்பெரிய ஒரு சக்தி, இந்த அகில பிரம்மாண்டத்தை காக்கின்ற ஒரு சக்தியை நமக்கு தொழிலும். அப்போ நம்ம எவ்வளோ பவ்யமாக தொழணும், என்னென்ன விஷயங்கள் பேசணும்னு நமக்கு ஒரு கணக்கு வேணும். அடுத்து பார்த்திங்கன்னா, இப்போ கோழி நேர்ச்சை நடந்துகிட்ருக்கு. இந்த சிறுவனுக்கு ஏதோ பிரச்சனைகள் போல் இருக்குது. அதுக்காக கோழி நேர்ச்சை நேர்ந்து அந்த சிறுவனின் தலையை சுற்றி கொடுக்குறாங்க. இந்த நேர்ச்சையெல்லாம் மூர்த்தி முன்னாடி நடக்குது. இப்படி பல்வேறான வழிபாடுகள், நிறைய வழிபாடுகள் இருக்குது. நீங்கள் கோவில் ஆலயத்துக்குள்ளே வந்தாலே இஷ்டம் போல் வழிபாடுகள் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் அர்ச்சனை, ஒரு குருதி பூஜை, அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. குருதி பூஜைன்னு சொன்னோன்னு நிறைய பேர் நினைப்பாங்க ஏதோ கெடுதல் நினைப்பாங்க. அது கிடையாது. நம்ம மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய அகங்காரம், ஆணவம், அக்கிரமம், அந்த துர்ச்சிந்தைகள் எல்லாம் அந்த ஆலயத்தில் செய்து வரும்போது மாறி போகும். அதுதான் முதன்மையான விஷயம். அந்த எதிரி எங்கே இருக்கான்? நமக்குள்ளே இருக்கான் எதிரி. நமக்குள்ளே இருக்க எதிரி முதல்ல அகண்டா தான் நம்ம வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். அதுக்கு பிறகு தான் நமக்கு எதிரான இருக்கக்கூடிய எதிரிகள் யாரை நம்ம நினைக்கிறோமோ, என்ன சொல்கிறோமோ, நமக்கு தீங்கு தந்தவர்கள் அவங்கள மட்டும்தான் நினைக்கணும். நம்ம ஒரு ஆளுக்கு தீங்கு விளைவிச்சிட்டு இந்த ஆலயத்துக்கு வந்து கும்பிட்டு அதில் எந்த பிரயோஜனம் கிடையாது. அம்மன் நம்மளை தான் பாடம் கற்பிப்பாள். பல அனுபவங்களும் பல விஷயங்களும் இதில் இருக்குது. நிறைய பேர் நினச்சிட்டு இருக்குது. அப்படி உண்மை தெளிதல் வேண்டும், புரிதல் வேண்டும். புரிந்துவிட்டு இந்த ஆலயத்துக்கு செல்ல வேண்டும். எதற்காக நாம் செல்கிறோம் ஆலயத்திற்கு, என்ன விஷயத்துக்காக செல்கிறோம் என்று சிந்தனை வேண்டும். தப்பு நமது பேரில் இருந்தால் ஒருபோதும் கண் அசைய மாட்டாள். ஆனால் தப்பு அடுத்தவர்கள் மேல் இருந்தால் கண்டிப்பாக மனம் இறங்கி நமக்காக அந்த செயலுக்கு துணிவாள் கண்டிப்பாக. அதுதான் காளியோட மகிமை. இங்கே பார்த்திங்கன்னா நம்ம நாகராஜாவும் நாகலட்சுமி இருக்காங்க, அங்கே கும்பிட்டேன். வெளிப்புறத்தில் சிவபெருமான் இருக்கார். சிவபெருமான் வந்துட்டு தானாக தோன்றிய ஒரு சுயம்புவாக காட்சி தருகிறார். யக்ஷி இருக்காங்க. இப்படி பல்வேறான தெய்வங்களும் வழிபாடுகளும் சிறப்பாக நடக்கக்கூடிய ஒரு ஆலயம். அடுத்து பார்த்திங்கன்னா, இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நெய் விளக்கு கொளுத்திட்டு இருக்காங்க. மஞ்சாடி முத்து அந்த ஒரு விதரணம், அது ஒரு சடங்கு இருக்குது. பூஜை கர்மங்கள் அப்படி ஒரு விஷயம் இருக்குது. நிறைய இஷ்டம் போல் பூஜைகள் இருக்குது. அதெல்லாம் நம்ம உள்ளே வந்து கேட்டு தெரிஞ்சு செய்யலாம். இன்னும் பார்த்திங்கன்னா, இந்த செவ்வாய் வெள்ளி நாட்களில் தான் இந்த கோவில் மிகவும் விசேஷமான நாட்கள். நமக்கு தொழிலில் தடங்கள் இல்லைன்னா ஒரு கல்யாண காரியம் எதுவாக இருந்தால் நம்ம மனசுக்குள்ளே நினச்சி அந்த காரியத்தை நிறைவேற்றின பிறகு இந்த அம்மனுக்கு வந்து நம்ம
அந்த சமர்ப்பணம் செய்தால் போதும். நம்ம என்ன காரியம் நினச்சோமோ அதை நம்ம சமர்ப்பணம் செய்யலாம். இன்னும் பார்த்திங்கன்னா வெளியே பார்த்திங்கன்னா மலைநடைன்னு ஒன்று இருக்குது. முதல்ல அங்கே தான் கும்பிடுவணும். நான் அங்கே தான் கும்பிட்டேன். வெளியே நம்ம சுடலமாடன்லாம் நம்ம சொல்லுவோம். இங்கே வந்து மலைநடைன்னு கும்பிடுவாங்க. எல்லாம் ஒன்று மாதிரி ஒரு காவல் தெய்வம். அவருக்கு முதல்ல நம்ம தேங்காயும் வாங்கி அந்த வெற்றிலை பாக்கு வச்சு அவரை கும்பிட்ட பிறகு தான் பொதுவாக நான் அப்படி தான் செய்வேன். இங்கே உள்ளவங்களும் அப்படி தான் செய்யாங்க. அது நம்ம தலைக்கு தேங்காய் சுற்றி அந்த இடத்துல உடைச்சி அந்த பூஜை முடிஞ்சவரை தான் திருப்பி அம்மனை சந்திக்க நம்ம போகிறோம். இப்படி புகழ் வாய்ந்த ஒரு ஆலயம் இருக்கிறது. உங்களுக்கு தேவையான ஒரு விஷயங்களுக்காக நம்ம நேர்ச்சை போட்டு அம்மனுக்கு சமர்ப்பிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்தோடனே முதல்ல கடும்பாயசம் மிகவும் அருமையாக இருந்தது. நல்ல ஒரு கடும்பாயசம். 30 ரூபா தான். 30 ரூபாய்க்கு இவ்வளோ. பஸ்ஸில் வந்தால் நம்ம பத்தனந்திட்டா ஸ்டாண்டில் இறங்கணும். ட்ரெயினில் வந்தால் செங்கனூரில் இறங்கி நம்ம அடுத்தபடியாக வந்து இங்கே மாறி வந்து பார்க்கலாம், அம்மனை தரிசிக்கலாம். அருமையாக தரிசனம் செய்யுங்க. நலமாய் வாழுங்கள்.